வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஹவ் டு வீடியோ செய்கிறோம். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் உங்ககிட்ட எப்படி நீங்கள் ஐஃபோனில் ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலான்னு சொல்லித்தரேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்னும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இன்னைக்குள்ள ஹவ் டு வீடியோ பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் ஐஃபோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டோன்னே அன்லாக் பண்ணிட்டோன்னே சஃபாரி ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னே உங்கள் ப்ரிஃபர் பேஜ்க்கு போயிருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இப்போ என்னோட கேஸ் நான் வந்து ஆப்பிள் வெப்சைட்டுக்கு போகிறேன். ஸோ போயிட்டோன்னே நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஜஸ்ட் பவர் பட்டன் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வால்யூம் அப் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஸ்க்ரீன்ஷாட் கீழே காட்டும். நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை டேப் பண்ணணும். டேப் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். டாப்பில் ஸ்க்ரீன் இருக்கும், ஃபுல் பேஜ் இருக்கும். நீங்கள் என்ன செய்யணுன்னா ஃபுல் பேஜ் டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி ஃபுல் பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துரும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோன்னே நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் ஷேர் பட்டன் மேலே கிளிக் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் டன் பட்டன் கூட டேப் பண்ணலாம். ஸோ டேப் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் சேவ் பிடிஎஃப் டு ஃபைல்ஸ்னு. ஸோ இதை டேப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி உங்கள் டாக்குமெண்ட் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஃபைல்ஸ் ஆப்பில் சேவ் ஆகிரும். தட்ஸ் இட் கைஸ். ஒரு சிம்பிளான டியூட்டோரியல் வீடியோ. இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா தென் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை கைஸ்.